ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்படியேக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சே என்னடா இது கன்றாவி, எப்படிடா வந்து இவங்களுக்கு மட்டும் வந்து விஷயம் வந்து அப்படியே வந்து உடனுக்குடனே அப்படியே வந்து 5G கூட வந்து கம்மியான ஸ்பீடில் தான் வந்து கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு கிடைக்குது பாருங்கள், 10G ஸ்பீடில் வந்து கிடைக்க மாட்டிருக்கு. அந்த லெவலுக்கு வந்து வேகமாக இருக்காங்க. மல்லி வந்து ஹனிமூன் போகிறது என்ன, விஜய் வந்து ஹனிமூன் போகிறாங்கன்றது வந்து எப்படி தான் வந்து இவங்களுக்கு வந்து தெரியுது. ஒரு வேளை வந்து ஏதாச்சும் வந்து இந்த கேபிள் கனெக்ஷனுக்கெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் வந்து வேலை செய்கிறாங்களே, இந்த சுரங்க பணியெல்லாம் வந்து செய்கிறாங்களே, அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து அவங்க வீட்டிலே வந்து எதனா யாராச்சும் வந்து ஒரு கமாண்டர் இது வந்து வச்சுருக்காங்களா, இல்லை ஏதாச்சும் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எப்படி தான் விஷயம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து 5Gயோட ஃபாஸ்ட்டாக வந்து கிடைக்கிது, அவங்களுக்கு விஷயம் தகவல் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த லெவலுக்கு வந்து இறங்கி வந்து வேலை செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எதுக்காக வந்து அந்த லெவல் வந்து கிடைச்ச உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வயிற்றெரிச்சலில் வந்து அப்படியே வந்து செத்துருவாங்க போல். அந்த லெவலுக்கு வந்து பயங்கரமான டென்ஷனில் வந்து இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் தாங்க. ரஞ்சிதா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரில. ஆனால் அவங்களுக்கும் வந்து தெரில எப்படி தான் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து இப்போ வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது ராஜ்மா. என்னால் வந்து தாங்க முடியல இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஏய் 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 நிறுத்து, என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், உடனே வந்து என்ன ஆகணும், இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகணும், இது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து ஹனிமூன் வந்து போகிறாங்களாம். யார் ஹனிமூன் வந்து போகிறாங்க, உன் தம்பியும், அதுக்கப்புறம் உன் தம்பி பொண்டாட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த கூட வந்து ஒரு குட்டி சாத்தான் ஒன்று இருக்கே, வெண்பா குட்டி, அவங்க 3 பேருமே வந்து ஹனிமூன் வந்து போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்கிறாங்க ராஜிக்கிட்ட. என்னடி சொல்கிற ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபைலை வந்து பார்த்துட்டு இருக்கவங்க தூக்கி வந்து கட்டாசுறாங்க. ஐயையோ, அவளை வந்து சும்மா விடக்கூடாது. அவள் வந்து என்னுடைய நிம்மதியை, என்னுடைய இது எல்லாத்தையுமே வந்து கெடுத்துட்டா, என்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே வந்து கெடுத்துட்டா. அவளை வந்து இதுக்கப்புறம் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சரி, ஓகே, இவங்க வந்து அதோட மட்டும்தான் வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஹனிமூன் போகிற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து காரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஜாலியாக வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தருணத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டு அவங்க வந்து போனாங்க. அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பக்குட்டி இருந்துட்டு துள்ளி குதிச்சுட்டு வந்து உள்ளே வந்து ஓடும்போது, ஹோட்டலுக்குள்ளே வந்து ஓடும்போது அங்கே ஒரு ஆளை வந்து இடிச்சிடுறாங்க. எதுக்காக வந்து அந்த ஆளை வந்து இடித்ததுக்கு வந்து நம்ம மல்லி வந்து உத்து உத்து அப்படி வந்து பார்க்கணும். அதுவும் இல்லாமல் உத்து பார்த்தா வந்து பரவாயில்ல, ஷாக்கிங்காக வந்து பார்க்குறாங்க. ஒரு வேளை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள வந்து தெரியுமா, இல்லை வேறு ஏதாச்சும் விஷயம் வந்து இருக்கா இது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பயமும் வந்து உண்டாகுது. ஒரு வேளை நல்லதாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவே வந்து கெட்டதாக இருந்தால், கெட்டதுன்னா வந்து என்னன்னு நினைக்கிறீங்க, இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு ஏதாச்சும் வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்களா, அவங்க வந்து எங்கே போகிறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்றது. ஹனிமூன் போகிறாங்கன்றது வரையும் தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அப்படி வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க அங்கே வந்து எப்படியுமே வந்து ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. அப்படி தான் வந்து மாட்டிக்கிட்டாரா இவரு, என்னன்றது ஒன்றும் புரியல. ஆனால் இருந்தாலும் வெண்பா வந்து இடித்ததுக்கு இவங்க வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து பயந்த மாதிரியோ, இல்லை வந்து அப்படியே வந்து என்னடா இவங்கள வந்து பார்த்துட்டோமா, என்ன இவளை வந்து பார்த்துட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து 2 பேருமே வந்து அப்படி வந்து பார்த்துக்கிறாங்க. அப்போது ஏதோ வந்து இவங்களுக்குள்ள முன்னாடியே வந்து கிளாஷ் ஆயிருக்கு. அந்த கிளாஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து வச்சுடுறாரு நம்ம டைரக்டர். அது எப்படி தான் வந்து அவருக்கு மட்டும் இந்த ஐடியா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து தெரிஞ்சவராக இருந்தால் மல்லி அதனால தான் வந்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக வந்து பார்க்குறாங்க. சாதாரண வந்து தெரியாமல் வந்து இடித்ததுக்கு அந்த மாதிரி வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு அவசியமே வந்து கிடையாது. இது இல்லை தெரியாமல் வந்து பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து பார்த்தா ஒரு அப்பாவித்தனமான ஒரு மூஞ்சி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இவங்கள வந்து பார்த்துட்டோமா, இவங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இவங்களுடைய கண்ணில் கூட வந்து நான் வந்து முழிகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்கள வந்து பார்த்துட்டனே அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து பார்க்குறாங்க. அப்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இவங்களுக்குள்ளே வந்து உண்டாயிருக்கு. விஜய், நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா, இல்லை வேறு யாராச்சும் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்குள்ளே வந்து பிரச்சனையை வந்து உண்டாக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அதுவும் ஒரு பயமாக இருக்குங்க. ஏற்கனவே வந்து மல்லி வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி அந்த தப்பை வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லி சொல்லி நீ இப்படியாப்பட்டவளாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து உண்டாச்சுன்னா, கண்டிப்பாக வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து செட் ஆகாது. நீங்கள் 2 பேரும் வந்து பிரிஞ்சிருங்க அப்படின்றத சொல்கிறத தவிர வேறு வழியே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு
சொல்லிட்டு வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து பிரச்சனை இல்லாத நாளே வந்து கிடையாது. இப்போ தான் வந்து பிரச்சனை முடிஞ்சு ஒரு நாள் வந்து ஹனிமூன் வந்து வந்திருக்காங்க. அந்த இடத்துலயே வந்து புதுசா ஒரு பிரச்சனை வந்து உண்டாகுதுன்னா, அப்ப நீங்க 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்றது வந்து அந்த கடவுளுக்கே வந்து பொறுக்காது போல. நீங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து சொல்ல முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து டென்ஷன் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் வந்து சண்டை தான். இவங்களுக்கு ஒரு சண்டை இல்லைன்னா வந்து இவங்க கூட வந்து வேற யாருக்காச்சும் வந்து ஒரு சண்டை. அந்த சண்டையில வந்து போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்குள்ள வந்து தூக்கி போடுறாங்க. கோர்ட்டுக்கு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு ஒரு 1 மாசம் வந்து அலைய விடுறது. இந்த மாரியான ஒரு விஷயங்கள வந்து செய்யும்போது ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுதுங்க. பார்க்கறதுக்கு வந்து மறுபடியும் வந்து அதே மாரியான ஒரு காட்சிகள், அதே மாரியான ஒரு டைரக்ஷன் வந்து பண்ணும்போது, மக்கள் வந்து விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் யோசிச்சு வந்து இந்த கதைய வந்து எடுக்கிறது வந்து டைரக்டர் சாருக்கு வந்து நான் வந்து முக்கியமா வந்து சொல்லிக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.